அதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன். ஊழல் பிரியக்கூடாதுல்ல, ஊழல் பிரிஞ்சு போகக்கூடாதுல்ல, ஒரே இடத்துல நடக்கணும்ல. அது மட்டும் கிடையாது, அதுக்கு குவாலிஃபிகேஷன், அடிப்படை குவாலிஃபிகேஷன் முன்னாள் ஊழல் பண்ணியிருக்கிறதுக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அந்த வகையில் அவர் செந்தில் பாலாஜிக்கு அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக அவர் பார்ட்டிக்குள்ளே வந்திருக்கிறாரு. ஆமாம், டிஎம்கேக்குள்ளே 2019 தான் வராரு. ஆனால் 2021 இவ்வளவு பெரிய 2 டிபார்ட்மெண்ட்டை எடுத்து கொண்டு போய் இஸ் வெல் குவாலிஃபைட். ஐடியாவே இதில் ஊழல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஐடியாவாக இருந்தது. சார், வெள்ளை பேப்பர், அதாவது வெள்ளை அறிக்கை வெளியான பின்பு முன்னாள் அமைச்சர்கள்லாம் வந்து சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? சரி, வெள்ளை அறிக்கை அப்படிங்கிறது வந்து அது மோர் ஆஃப் ஒரு ஃபேக்டை வந்து மக்களுக்கு ப்ரொவைட் பண்ணுற ஒரு விஷயம் தான். This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you. உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், சிபி நவீன். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக்கன் டைம்ஸ் டாக் ரொம்ப ஒரு வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் பாட்காஸ்ட்னு சொல்லலாம். நிறைய பேர் நம்ம இன்டர்வியூ எடுத்திருக்கோம். பட் இந்த சமுதாய நோக்கத்துடன் இந்த சமூகத்துக்காக பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து பிரேக் பண்ணுவாங்க, எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. ஆக்கப்பூர்வமான பல விஷயங்களை வந்து சமுதாயத்துக்காக தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க, நிறைய எதிர்ப்புகளையும் தாண்டி. ஸோ இன்றைக்கி ஒரு 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 ½ hour 45 minutes நான் வந்து இவங்க கூட பேச போகிறேன் அப்படின்னா ஐ எம் வெரி ஹாப்பி. ஏன்னா நம்மளோட பத்திரிகையும் ஒரு பங்களிப்பாக இருக்குது இந்த இன்டர்வியூக்காக அப்படின்ற போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி நம்ம அறப்போர் இயக்கத்தையோட ஒருங்கிணைப்பாக மதிப்புக்குரிய ஜெயராம் சார் அவர்களை தான் வந்து பாட்காஸ்ட் பண்ண போகிறோம். சார் வணக்கம் சார். சார் நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு சார். ஐ எம் வெரி ஹாப்பி சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் டைமுக்கு ரொம்ப நன்றி. நான் முதலே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப திஸ் பாட்காஸ்ட் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் சார். ஏன்னா வந்து உங்களை மாதிரி ஆட்களோட உட்காந்து ஒரு பாட்காஸ்ட் பண்ணும்போது மோர் இன்ட்ரெஸ்டிங், நிறைய விஷயம் மக்களுக்கு தெரியப்படுத்த போகிறோம். நீங்கள் சொல்லும் போது அவங்களுக்கு வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் என்னோட வியூவர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை கண்டினியூ பண்ணுவாங்க. இது வந்து ரெகுலராக நம்ம பண்ணலாம் சார். கண்டினியூவாக தொடரும் நம்மளுடைய இந்த. எஸ் சார், ப்ளீஸ் சார். சார், ஸ்ட்ரைட் அவே டு த ஷோ சார். தமிழ்நாட்டினோட உண்மையான வந்து நிதி நிலைமை வந்து என்ன ஆக்சுவலி மக்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ரகசிய எண்கள் ஏதாவது இருக்கா? நீங்கள் சொல்லுங்கள் சார். சரி, தமிழ்நாடுடைய ஃபினான்சஸ் வந்து ரொம்ப மோசமான நிலையில் தான் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் கவர்மெண்ட்டுக்குள்ளே, அதுவும் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளெல்லாம் யார்கிட்ட பேசினாலும் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் சம்பளம் கொடுக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க. இதுதான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் உண்மையான நிலை. நம்மளுடைய பட்ஜெட்லேயும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் 1.2 lakh crore வந்து டெஃபிசிட் வந்து அவங்களுக்கு இருக்கிறதுனால இது ஒரு பெரிய இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதே, இப்போ நியூ கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதே ஆல்மோஸ்ட் ஜீரோங்கிறத விட நெகட்டிவ்லேருந்து தான் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்க எவ்ரி மந்த் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்க போகுது. ப்ளஸ் இவங்க வேறு நிறைய ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு எங்கேருந்து ரெவென்யூ வரப்போகுது அப்படிங்கிறதும் ஒரு பெரிய சேலஞ்சாக இவங்க முன்னாடி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் ஏன் ஃபினான்சஸே இல்லை, இப்படி ஜீரோவாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமே அந்த கஜானாவை வந்து இந்த அளவில் காலி பண்ணுற அளவுக்கு நடந்த ஊழல்கள் தான். கடந்த ஆட்சியில், திமுக ஆட்சியில் நடந்த ஊழல்களாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு முன்னாடி நடந்த ஊழல்களாக இருக்கட்டும், அந்த ஊழல்கள் தான் மிக முக்கியமான காரணமாக இன்றைக்கி ஃபினான்ஸ் இப்படி இருக்கிறதுக்கான காரணம். சார், அதாவது விஜய் அவர்கள் வந்து சிஎம் ஆன பிறகு இந்த வெள்ளை அறிக்கையை பற்றி சொல்கிறாரு. நான் வெள்ளை அறிக்கை விட போகிறேன், ஏன்னா நான் மக்களுக்கு தெரியப்படுத்திட்டு தான் அதை ஸ்டார்ட் பண்ணணும், அதான் சரியாக வரும்னு சொல்கிறாரு சார். அந்த வெள்ளை அறிக்கை வந்து யாருக்கு ஒரு மிகப்பெரிய பயமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? சரி, வெள்ளை அறிக்கை அப்படிங்கிறது ஆப்வியஸாக வந்து இன்றைக்கி இருக்கிற ஃபினான்ஸோடைய சிச்சுவேஷனை வெளிக்கொண்டு வந்ததுன்னா அது வந்து கடந்த திமுக ஆட்சிக்கு தான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக அமையும். நீங்கள் வந்து என்ன செஞ்சீங்க? ஒரு பக்கம் எல்லாமே இருக்குது, ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு எல்லா ரிசோர்ஸும் இருக்குது, எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. மனசு தான் வேணும், செயல் தான் வேணும், செயல்பாடு தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் உண்மையிலேயே இருக்கா உள்ள எல்லாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வெள்ளை அறிக்கையில் தெரிய வரும்னு நினைக்கிறேன். அந்த ஃபினான்ஸ் வந்து எந்த அளவில் இன்றைக்கி இருக்குது அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக மக்களுக்கும் விளக்கக்கூடியதாக இருக்கும். ஏன் வந்து ஒரு மாத சம்பளத்தை கூட கொடுக்குற அளவுக்கு கூட நம்மக்கிட்ட இல்லை பணம் அப்படிங்கிறது ஐ திங்க் அதுலேருந்து தெள்ள தெளிவாக வரும்னு நான் நினைக்கிறேன். அகெயின் இதற்கு நான் சொல்கிற மாதிரி இந்த நிலைமைக்கு ஏன் வந்தது ஃபினான்ஸ் அப்படிங்கிறதையும் அந்த வெள்ளை அறிக்கை வந்து வெளிப்படுத்தணும்.
ஸோ அதனால் எங்கே அதில் மேஜர் பார்ட் வந்து லீக்கேஜஸ் தான், கரப்ஷன் தான் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த மாதிரி என்ன மாதிரி டிஃப்ரென்சஸ் வந்திருக்கு? நீங்கள் உதாரணத்துக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா, ஒரு எலக்ட்ரிசிட்டி போர்டு எடுத்துக்கோங்க. இப்போ செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்தது, இப்போ நம்ம அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்கேம் இது எல்லாமே எடுத்துருக்கோம் 400 கோடி ரூபாய். பட் நீங்கள் இபியில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, லாஸ்ட் 5 வருஷத்தில் நீங்களும் நானும் கட்டக்கூடிய கரண்ட் பில்லு 1.5 மடங்கு 2 மடங்கு ஆயிடுச்சு இல்லையா? எல்லாருக்குமே வந்து கரண்ட் பில்லு பயங்கரமாக ஆயிடுச்சு. ரெவென்யூ கிட்டத்தட்ட 60,000 கோடி இருந்த ரெவென்யூ வந்து 1 லட்சம் கோடிக்கு போயிடுச்சு மின்சார வாரியத்தில். அப்படி இருந்தும் கூட அது ஏன் அதோடைய எக்ஸ்பெண்டிச்சரும் ப்ரப்போர்ஷனலாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணம் என்ன? நீங்கள் லாஸ் வருஷம் 5,000 கோடி 10,000 கோடி 15,000 கோடின்னு காமிக்க வேண்டிய அவசியம் என்ன? ஸோ இதோடைய ரொம்ப முக்கியமான பார்ட்டே நம்ம என்ன பார்க்கணும்னா, இப்போ எக்ஸ்பெண்டிச்சரில் பெரிய அளவில் லீக்கேஜ் நடந்துகிட்ருக்கு. அதை வந்து எப்படி கம்மி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த கவர்மெண்ட்டுக்கு இருக்க போகிற பெரிய சேலஞ்ச். சார், டாஸ்மார்க் ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து இபி நீங்கள் சொன்ன மாதிரி, அப்புறம் இந்த ஃப்ரீ ஸ்கீம்ஸ், தமிழ்நாடோட பொருளாதாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3ல் எது வந்து ரொம்ப அதிகமாக சீரழிச்சதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பொருளாதார எக்கனாமிக்கலாக வந்து எந்த டிபார்ட்மெண்ட் காலி பண்ணுச்சு? நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, ஒன்று டாஸ்மாக், இன்னொன்று இபி. இது ரெண்டுமே வந்து ஒரு மேஜர் இஷ்யூ அப்படின்னு நான் நினைக்கிறேன். டாஸ்மாக்கும் இபிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னென்னா, டாஸ்மாக் வந்து வர வேண்டிய ரெவென்யூவில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாஸ்மாக் அப்படிங்கிற ஒரு கான்செப்டையே நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. இன்றைக்கி டாஸ்மாகில் 50,000 கோடி ரூபாய் அரசாங்கத்துக்கு ரெவென்யூ வருது அப்படின்னு சொன்னால், உண்மையிலேயே அதோடைய ரெவென்யூ 50,000 கோடியா இல்லை அதுக்கு மேலேயா அப்படின்னு பிடிஆரோடைய ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து நம்ம புரிஞ்சுக்கலாம். பிடிஆர் அவர்கள் வந்து ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தபோது, லீக்கேஜஸ் டாஸ்மாகில் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. கரெக்ட், எஸ். 50% ஆஃப் த லிக்கர் சேல்ஸ் வந்து இஸ் ஹேப்பனிங் அவுட் சைட் எக்ஸைஸ் அப்படின்னு சொல்கிறாரு. கரெக்ட். அப்போது 50%, ஈவன் 50,000 கோடி வரி வருமானத்தில் 50% எடுத்துக்கிட்டீங்கன்னா 25,000 கோடி ரூபாய் அளவிற்கு வெளியே நடக்கிறது. சேல்ஸ் பார்த்தா இன்னும் கூட இருக்கும், 30,000 கோடி இருக்கும். வரி வருமானமே 25,000 க்ரோஸ்னு சொன்னோம். ஸோ அந்த அளவிற்கு நீங்கள் எக்ஸைஸ்குள்ளேயே கொண்டு வராமல் வெளியில் நடக்குது அப்படின்னு சொன்னால், இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு கரப்ஷன் அப்போ வெளியில் நடந்துகிட்ருக்கு பிளாக் மார்க்கெட்டில் அப்படிங்கிறது. இது ஒரு பக்கம் ரெவென்யூ சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லை, மக்களை சீரழிக்கிற விஷயம். நீங்கள் அந்த அளவுக்கு குடிப்பழக்கத்துக்கு இன்றைக்கி அடிமை ஆக்கியிருக்கிறாங்கன்னு அர்த்தம். 2003 டாஸ்மாக் ஆக்சுவலாக நேஷ்னலைஸ் பண்ணும்போது 3,500 கோடி அதோடைய வரி வருமானம். அது இன்றைக்கி வந்து 50,000 கோடி ரூபாய் அஃபீஷியலாக இருக்குது. அன்அஃபீஷியலாக இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 75,000 80,000 கோடி இருக்குன்னு சொன்னால், இது வந்து கிட்டத்தட்ட 25 மடங்கு 20-25 மடங்கு அதிகமாக இருக்குது. நீங்கள் பாட்டிலோட விலை வந்து 3-4 மடங்கு தான் அதிகமாக இருக்கும் இந்த 20 வருஷத்தில். ஆனால் இந்த அளவுக்கு ரெவென்யூ அதிகமாக இருக்கும். இது எதை காமிக்குதுன்னா, அவ்வளோ பேரை குடிக்க அடிமையாக்கியிருக்கிறாங்க. அப்போ இது எவ்வளவு குடும்பங்களை சீரழிக்கிறதுக்கு இந்த டாஸ்மாக் வேலை செஞ்சுருக்கு அப்படிங்கிறது தான் இது காமிக்குது. ஸோ இதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய பிளாக் மார்க்கெட், இடிஎஃப் ரீசெண்டாக பண்ணும்போது கூட 1000 கோடி ரூபாய் அதில் வந்து எப்படி பிளாக் மார்க்கெட்டுக்கு பாட்லிங் பிளான்ட்டுக்கு ஃபேக் ரெசிப்ட் மூலமாக இவங்க பண்ணிகிட்ருக்கிறாங்க டிஸ்டிலரிஸு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ இது ரெவென்யூவில். எக்ஸ்பெண்டிச்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இபி, நான் சொன்ன மாதிரி இபியில் வந்து இப்போ இந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் ஒன்றும் இல்லை, ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு இவங்க வாங்கின டிரான்ஸ்ஃபார்மர்லையே 1068 கோடி ரூபாய்க்கு வாங்கின டிரான்ஸ்ஃபார்மர்லேயே 400 கோடி ரூபாய் ஊழல். 30 பேர் போட்டி போடுறாங்கன்னா 30 பேரும் அச்சடித்த மாதிரி ஒரே ரேட்டு. நீங்கள் வந்து இப்போ 250 kVA டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறாங்கன்னா ஒரு டெண்டர்னா நிறைய பேர் போட்டி போடணும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரேட்டு சொல்லுவாங்க. யார் குறைஞ்ச ரேட்டு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்டர் கொடுக்கணும். ஆனால் 34 பேர் போட்டி போடுறாங்க 250 kVAக்கு. 34 பேரும் அச்சடித்த மாதிரி 7,51,660 ரூபாய்னு கொட்டேஷன் கொடுக்குறாங்க. அப்போது இதை நாங்கள் வந்து வெளிக்கொண்டு வந்து இதுக்கு புகார் கொடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் உயர்நீதிமன்றத்துக்கு போய் உயர்நீதிமன்றத்தில் இப்போ ஆர்டர் வாங்கியிருக்கிறோம் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் போனாங்க, உச்சநீதிமன்றத்துலேயும் போயிட்டு இப்போ அவங்களோட அப்பீல் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக சிபிஐக்கு இப்போ தான் ஹேண்ட் ஓவர் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு எஃப்ஐஆருக்கே நம்ம இவ்வளோ போகிறோம். ஆமாம், அந்த அளவிற்கு ஒரு 1000 கோடியில் 400 கோடி ரூபா 40% அடிச்சிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் டான்ஜெட்கோவுடைய எக்ஸ்பென்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிச்சத்துறை மாதிரி கிடையாது. இப்போ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்னு எடுத்துக்கோங்களேன். எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இப்போ 30,000 கோடி 32,000 கோடி பட்ஜெட் இருக்குன்னா
அதில் ஆல்மோஸ்ட் 80 to 90% ஆஃப் த பட்ஜெட் வந்து டீச்சர் சேலரிக்கு போயிடும், பீப்புளோட சேலரிஸ்க்கு போயிடும். ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ் தான் மிச்ச விஷயங்களுக்கு போகும். ஸோ அதில் தான் நீங்கள் வந்து பணம் அடிக்கிறது அப்படிங்கிறது அடிக்க முடியும். இபியில் அப்படி கிடையாது. இபியில் ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ் தான் சேலரிக்கு போகுது, மிச்சது எல்லாமே பவர் பர்ச்சேஸ். நீங்கள் வந்து ப்ரைவேட்டுக்கிட்டேருந்து பவர் பர்ச்சேஸ் பண்ணுறதாக இருக்கட்டும், அது சோலாராக இருக்கலாம், விண்டாக இருக்கலாம், கோல் பர்ச்சேஸாக இருக்கலாம், கோல் இம்போர்ட்டாக இருக்கலாம். ஸோ இவங்க பர்ச்சேஸ் பண்ணுறது மட்டுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 75,000 கோடி 80,000 கோடி அந்த அளவுக்கு எக்ஸ்பெண்டிச்சர். நீங்கள் அதில் இந்த மாதிரி ஒரு 30-40% கரப்ஷன் நடந்ததுன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்மளுடைய ஃபினான்ஸோடைய ஒரு என்டையர் சங்கை ஒவ்வொரு வாட்டியும் பட்ஜெட்டில் வந்து 15,000 கோடி ரூபா சப்சிடி, 20,000 கோடி ரூபா நாங்கள் இபிக்கு கொடுக்குறோன்னு பட்ஜெட்டில் நம்மளுடைய வரி பணத்தை கொண்டு போய் கொடுக்குறாங்க. இல்லைன்னா வேறு வழியே இல்லை, உங்கள் தலைமையில் கொண்டு வந்து நாங்கள் வைக்க வேண்டியதாக இருக்குன்னு இபி பில்லை ஏற்றுறாங்க. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் யாருக்கு பெரிய பிரச்சனை? மக்களுக்கு தான் பிரச்சனை. ஸோ இந்த 2 டிபார்ட்மெண்ட்டுமே அண்டு நம்ம இன்னொன்று என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த 2 டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரே மினிஸ்டர் இருந்தாங்க. எஸ், செந்தில் பாலாஜி. அப்போ எவ்வளோ பெரிய இந்த 2 துறைகளுக்கும் அதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன். ஊழல் பிரியக்கூடாதுல்ல, ஊழல் பிரிஞ்சு போகக்கூடாதுல்ல, ஒரே இடத்துல நடக்கணும்ல. அது மட்டும் கிடையாது, அதுக்கு குவாலிஃபிகேஷன், அடிப்படை குவாலிஃபிகேஷன் முன்னாள் ஊழல் பண்ணியிருக்கிறதுக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அந்த வகையில் அவர் செந்தில் பாலாஜிக்கு அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக அவர் பார்ட்டிக்குள்ளே வந்திருக்கிறாரு. ஆமாம், டிஎம்கேக்குள்ளே 2019 தான் வராரு. ஆனால் 21 இவ்வளவு பெரிய 2 டிபார்ட்மெண்ட் எடுத்து கொண்டு போய் கொடுத்து இஸ் வெல் குவாலிஃபைடு. ஐடியாவே இதில் ஊழல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஐடியாவாக இருந்திருக்கிற மாதிரி தெரியும். தமிழ்நாட்டுடைய வந்து இந்த வருமானம் இருக்கு இல்லையா சார், அது வந்து எங்கே போகுது? ஒரு ஊழல் சங்கிலி இருக்கா? என்ன சார் ஆக்சுவலி வாட் இஸ் ரியலி ஹேப்பனிங்? தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம பட்ஜெட்டே எடுத்துக்கோங்களேன். இப்போது 4 lakh crores தமிழ்நாடுடைய பட்ஜெட் ரஃப்லி அப்படின்னு சொன்னால், இன்ஃபேக்ட் 4.65 lakh crores கடைசியாக அவங்க போட்ட பட்ஜெட்டு. ஸோ 4.65 lakh crores இருக்குன்னு சொன்னால், இந்த சம்பளம் மிச்ச விஷயங்கள்லாம் போக 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்சம் கோடி இவங்க ஸ்கீம்ஸில் செலவு பண்ணக்கூடியது. இந்த ப்ரொக்யூர்மெண்ட்டு இதை தவிர நான் சொன்ன மாதிரி இபியில் வந்து தனியாக 70,000-80,000 கோடி செலவு பண்ணுறாங்க. சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன், இந்த மாதிரி வெவ்வேறு பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் உடைய எக்ஸ்பெண்டிச்சர் வேறு இருக்குது. நீங்கள் இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் கோடி அட்லீஸ்ட். இந்த 1.5 லட்சம் 2 லட்சம் கோடி மிச்ச பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ்ல இருந்து இன்னொரு 1 லட்சம் கோடி போட்டிங்கனாலும் 3 லட்சம் கோடி கிட்டத்தட்ட இவங்க எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி பண்ணுறாங்க? எல்லாமே கான்ட்ராக்ட்ஸ் மூலமாக, டெண்டர் மூலமாக. அப்போ அந்த டெண்டரில் நடக்கக்கூடிய கரப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஒரு மேஜர் பார்ட். ஸோ இன்னைக்கு கரப்ஷனை ஒழிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ புதுசாக டிவிக்கே வந்து நாங்கள் வந்து 1 பைசா லஞ்சம் வாங்க மாட்டோம், ஊழலை ஒழிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய வரைக்கே இந்த டெண்டரில் நடக்கக்கூடிய ஊழல்களை தடுத்து நிப்பாட்டுறது தான். அப்போ அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், எல்லா டெண்டர்களையும் நீங்கள் எண்ட் டு எண்ட் ஒரு டெண்டராக, ஒரு ஆன்லைன் டெண்டர்களாக மாற்றுவதே ரொம்ப முக்கியம். நாங்கள் ரொம்ப போராடி நாங்கள் வந்து டெண்டர் கொண்டு வரணும்னு சொல்லி பிடிஆர் இருந்தபோது ஒரு வாட்டி நாங்கள் கொண்டு போய் கொடுத்து அவர் ஒத்துக்கிட்டாரு டெண்டராக பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசியில் என்ன ஆச்சுன்னா, சீனியர் மினிஸ்டர்ஸ் எல்லாம் எப்படி நாங்கள் வந்து டெண்டர் எப்படி நான் கொள்ளடிக்கிறது அப்படின்ற மாதிரி. ஸோ என்ன பண்ணாங்க, ஒரு காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க. என்ன காம்ப்ரமைஸ் ஆனாங்கன்னா, 50 லட்சத்துக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்னா 50 லட்சத்துக்கு மேலே இருக்கிறது, மிச்ச டெண்டர்னா 25 லட்சத்துக்கு மேலே இருக்குது. 25 லட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடிய டெண்டர்கள் எல்லாம் டெண்டர்களாக இருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்னா 50 லட்சத்துக்கு மேலே, இப்போ அந்த ஸ்டாமர் ட்ரெயின் ரோட்னா 50 லட்சத்துக்கு மேலே இருக்கிற டெண்டர்களாக இருக்கும். அப்போ 50 லட்சத்துக்கு கீழே இருக்கிற டெண்டர்கள்லாம் நீங்கள் பாக்ஸ் டெண்டராக வேணாலும் போட்டுக்கலாம், லிமிடெட் டெண்டராக வேணாலும் போட்டுக்கலாம். அப்படின்னும் போது என்னாச்சுன்னா, யார் வேணாலும் இப்போ முன்னாடி இருந்த சிஸ்டத்தை நீங்கள் வந்து டெண்டராக மாற்றிருந்தீங்க. ஃபுல்லாக ஒரு 1 லட்சத்துக்கு மேலே இருக்கிற எல்லா டெண்டருமே டெண்டர்னு சொன்னீங்கன்னா, டெண்டரில் யார் வேணாலும் போட்டி போடலாம். எண்ட் டு எண்ட் டெண்டர்னா யார் வேணாலும் போட்டி போட முடியும், அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க. ரெண்டாவது, நேரில் வர சொல்லக்கூடாது. இப்படி தான், இதுதான் ஒரு எண்ட் டு எண்ட் டெண்டராக இருக்க முடியும். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த 50 லட்சத்துக்கு கீழே இருக்கிற டெண்டர்லாம், ஸோ உதாரணத்துக்கு நம்ம இந்த வாரம் 48 டெண்டர் ரத்து பண்ணியிருக்கிறோம். சென்னை கார்பரேஷன் என்ன பண்ணாங்கன்னா, இந்த பெருங்குடி டம்ப் யார்டுக்கு நாங்கள் வந்து அந்த எக்ஸ்கவேட்டர் வந்து ரெண்ட் பண்ணுறோன்னு சொல்லி எப்படி போடுறாங்க டெண்டர், 49.5 lakhs 40, அது ஏன்னா 50 lakhs மேலே தான் டெண்டராக இருக்கணும். 49.5 lakhsனால் அந்த இன்ஜினியர் என்ன பண்ணுவார்னா, லிமிடெட் டெண்டர்
அவருக்கு பிடிச்ச 3 பேரை கூப்பிட்டு நீங்கள் மட்டும் கொட்டேஷன் கொடுங்கன்னு சொல்கிறோம். அதாவது இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் இந்த புசியானந்த் அவர் அது வந்து ரூரல் டெவலப்மெண்ட்ல நேத்திக்கு வந்த விஷயம். ஒரு 2 நாள் முன்னாடி நான் அதுக்கு முன்னாடி சென்னை கார்பரேஷன்ல கிட்டத்தட்ட 70 டெண்டர்கள் போடப்பட்டது. அதில் 48 டெண்டர்கள் லிமிடெட் டெண்டராக மட்டும் போடப்பட்டது. ஓகே, நான் 50 லட்சம் அது எல்லாத்தையும் நம்ம ஒரு 2-3 நாள் முன்னாடி வெளியே கொண்டு வந்ததுக்கு பிறகு ஒரே நாளில் அது ஃபுல்லாக ரத்து செய்யப்பட்டது. அது எப்படின்னா முன்னாள் நாள் டெண்டர் போடுறாங்க, அடுத்த நாள் க்ளோஸ். ஒரே நாள் தான். அதே மாதிரி தான் நீங்கள் ரூரல் டெவலப்மெண்ட்லேயே அதே மாதிரி ஒரு டெண்டர் நேற்றுக்கு போடப்பட்டு க்ளோஸ் ஆகி இப்போ சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நாள் சென்னை கார்பரேஷனில் நடந்தது. 48 டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டது. இது வெளிக்கொண்டு வந்தோன்னே நான் என்ன சொல்றேன், இது டிஎம்கே பீரியட்ல இப்போ இல்லை, மார்ச் மாதம் டிஎம்கே பீரியட்ல அது தொடர்ந்து கண்டினியூஸாக இந்த மாதிரி லிமிடெட் டெண்டர் போட்டுட்டு இருந்தாங்க. நான் ஏற்கனவே லிமிடெட் டெண்டர் இப்படி போட்டுட்டு இருக்கிறீங்கன்னு சென்னை மாநகராட்சிக்கு பல முறை புகார் கொடுத்துருக்கிறேன். ஸோ இந்த விஷயங்கள் மூலமாக இப்படி தான் இவங்க வந்து ஊழல் பண்ணுறதுக்கான வழி. இன்னொரு வழி என்ன, அப்போ 50 லட்சத்துக்கு மேலே இருக்கிற டெண்டரில் எப்படி ஊழல் பண்ணுறாங்கன்னா, ஏதாவது ஒரு சைட் இன்ஸ்பெக்ஷன் சர்டிஃபிகேட். இந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர் இப்போ 10 பேர் போட்டி கூட போடலாம், ஆனால் நாங்கள் வந்து உங்கள் சைட்டை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு மிஷினரி சர்டிஃபிகேட்னு ஒன்று நீங்கள் கொடுக்கணும். அப்போ வந்து அந்த மிஷினரி சர்டிஃபிகேட் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த இன்ஜினியர்கிட்டேருந்தே தான் நீங்கள் வாங்கணும். ஸோ கான்ட்ராக்டர் போய் இன்ஜினியர்கிட்ட மிஷினரி சர்டிஃபிகேட் கொடுப்பா அப்படின்னா, இதெல்லாம் உனக்கு கொடுக்க முடியாதுப்பா, ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இந்த பர்சனுக்கு தான் டெண்டரு, அவங்களுக்கு மட்டும் தான் நாங்கள் மிஷினரி சர்டிஃபிகேட் கொடுப்போம்னு சொல்லிடுவாங்க. ஸோ போட்டி போடுறதையே அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறாங்க. 2 பேர் தான் போட்டி போட முடியும். அப்போ என்ன ஆகுது, நீங்கள் வந்து ஏதோ ஒரு வழிமுறையில் ஒரு ஃபிசிக்கல் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டை வச்சு அது மூலமாக யார் போட்டி போடணுங்கிறத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான ஆளுக்கு டெண்டர் கொடுக்குறது. அப்போ அந்த மாதிரி டெண்டர் என்ன சும்மாவை கொடுக்க போகிறீங்க, அதுக்கு ஒரு 20% கமிஷன், 25% கமிஷன், 30% கமிஷன் வாங்க. ஸோ இதுதான் நடைமுறை. அப்போ இதை இன்னைக்கு மாற்றணும் அப்படின்னு சொன்னால், முதல்ல டெண்டர்களில் செய்ய வேண்டியது, நாம் ஒரு ஆன்டி கரப்ஷன் மேனிஃபெஸ்டோவை போட்டு டிவிகேக்கு அனுப்பிச்சிருந்தோம், எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் அனுப்பிச்சிருந்தோம். ஸோ அதில் நம்ம சொல்கிறதே வந்து எண்ட் டு எண்ட் டெண்டர். நீங்கள் வந்து 1 லட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அனைத்து டெண்டர்களையும், 1 லட்சத்துக்கு கீழேனா மேபி ஏதாவது டக்குன்னு ஸ்டேஷனரி ஐட்டம் வாங்க வேண்டியது இருக்கும், டக்குன்னு ஒரு எமர்ஜென்சி இருக்கலாம், அதெல்லாம் 1 லட்சத்துக்கு கீழே இருக்கலாம். 1 லட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடிய எந்த டெண்டராக இருந்தாலும் ஓப்பன் டெண்டராக போடுங்க. இப்போ எனக்கு வந்து அவங்க என்ன கேட்பாங்க, இல்லை எனக்கு 3 லட்சம் எக்ஸ்பென்ஸ் இருக்கும், நான் வந்து 30 நாள் போய் வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. 3 லட்சம் டெண்டருக்கு நீங்கள் தான் ரூல்ஸ் வைக்கணும். 3 லட்சம் டெண்டர், 5 லட்சம் டெண்டர், 10 லட்சம்னா இப்போ நீங்கள் 15 நாள் கூட வச்சுக்கோங்க. அப்படிதான் இருக்குது ரூலே. இன்னைக்கு 2 கோடிக்கு கீழே இருக்கிறதுக்கு 15 நாள், 2 கோடிக்கு மேலே இருக்கிறதுக்கு தான் 30 நாள் டைம் கொடுக்கணும். அப்போ நீங்கள் கம்மியான டேஸ் கூட கொடுத்து நீங்கள் டெண்டர் போடலாம். ஆனால் ஓப்பன் டெண்டராக இருக்கணும், யார் வேணாலும் போட்டி போடணும். ஏன்னா இந்த சின்ன டெண்டர்ஸில் தான் நிறைய போட்டி வருவாங்க. நாங்கள் சென்னை கார்பரேஷன் என்ன ப்ரூவ் பண்ணோம், பேடி இருக்கும்போது அப்படின்னு அவர் இருந்தபோது அந்த எண்ட் டு எண்ட் டெண்டராக மாற்றி அவர் சர்க்குலர் போட்டு, அதுக்கு முன்னாடி வரைக்கும் 2 பேர் 3 பேர் போட்டி போட்டு ப்ளஸ் 20% போட்டுட்டு இருந்த டெண்டர், அதாவது ஷெட்யூல் ரேட் அரசாங்கம் வந்து ஒரு மார்க்கெட் ரேட்னு ஒன்று போடுவாங்க, அதோட 20% கூட போட்டு இருந்த டெண்டர்லாம் எப்படி 10-15 பேர் போட்டி போட ஆரம்பிச்சு -20% வரைக்கும் வந்ததுன்னு சொல்லி காமிச்சோம். ஸோ அந்த மாதிரி ஒரு காம்படிஷனை உருவாக்கி இருந்தோம். ஆனால் இமீடியட்டாக என்ன, அது அவர் இருந்து 6 மாதம் 1 வருஷம் வரைக்கும் தாக்கு பிடிக்க முடிஞ்சதே தவிர அவரை வெளியே தள்ளிட்டு அதுக்கு பிறகு வந்து லாஸ்ட் 2-3 இயர்ஸை கம்ப்ளீட்டாக காலி பண்ணிட்டாங்க திரும்ப கார்பரேஷனில். ஸோ இன்றைக்கி நம்ம எஃபர்ட்டே வந்து ஒரு அரசாங்கம், புதுசாக வந்திருக்கிற அரசாங்கம் இந்த டெண்டரில் நடக்கக்கூடிய கரப்ஷனை நிறுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரைட் சார். ஸோ தமிழ்நாட்டு அரசின் உண்மையான பிளாக் ஹோல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா எதை சார் சொல்கிறீங்க? சரி, நான் ஸ்டில் வந்து இபிஎஸ் சொல்லுவேன், இன்னொன்று வந்து ரெவென்யூ சொல்லுவேன். ஓகே, இது 2 இபி வந்து மிகப்பெரிய அளவில் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டு, பெரிய அளவில் கொள்ளையடிக்கிற டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ரெவென்யூ மாதிரி விஷயத்தை ஏன் சொல்கிறோன்னா, மக்கள் நேரடியாக பாதிக்கப்படக்கூடிய டிபார்ட்மெண்ட். இப்போ நீங்கள் பட்டாக்காக போனீங்கன்னா அது ஒரு ரெவென்யூ வந்து 2 இடத்துல இருக்குது. பட்டாக்கு ஒன்று, இன்னொன்று வந்து கார்பரேஷன் லோக்கல் பாடிஸில் ஒரு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இருக்குது. அவங்க வந்து பிளான் அப்ரூவல் பண்ணுவாங்க. இந்த 2 பேரும் அதற்கு வாங்கக்கூடிய லஞ்சம் இருக்கு இல்லையா, அது கிச்சனுக்கு 50,000 ரூபா, சதுரடிக்கு வந்து 30 ரூபா 40 ரூபா, பயங்கர கொள்ளை. அதாவது பகல் கொள்ளைன்னா அந்த மாதிரி கொள்ளை வந்து இந்த டிபார்ட்மெண்ட்ஸில் பார்க்க முடியும். ஸோ அந்த மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸில் இந்த ரெவென்யூ அண்ட் லோக்கல் பாடிஸ்குள்ளே இருக்கிற ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டும், அதே மாதிரி பெரிய கரப்ஷன் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த இபி மாதிரி டிபார்ட்மெண்ட். ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்க அரசாங்கத்தில் வந்து இபி வந்து சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கிட்ட அவர் பொறுப்பெடுத்திருக்கிறாரு. பொறுப்பெடுத்திருக்காரு. ஆமாம் சார். வெள்ளை பேப்பர், அதாவது வெள்ளை அறிக்கை
அந்த வெள்ளை அறிக்கை வெளியான பின்பு முன்னாள் அமைச்சர்கள்லாம் வந்து சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? சரி, வெள்ளை அறிக்கை அப்படிங்கிறது வந்து அது மோர் ஆஃப் ஒரு ஃபேக்டை வந்து மக்களுக்கு ப்ரொவைட் பண்ணுற ஒரு விஷயம் தான். ஓகே. ஆனால் ப்ராசிக்யூஷன் ஒருத்தரை வந்து அவங்க பண்ண தப்புக்கு வந்து அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வரணும்னா அவங்க மேலே வழக்கு போட்டு செய்யணும். உதாரணத்துக்கு நம்ம அறப்போருடைய புகார்கள் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 34 புகார்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையில் இருக்குது. 34. எனக்கு தெரிஞ்சு ஒரு 8ல் எஃப்ஐஆர் ஆயிருக்கும், 1ல் சார்ஜ் ஷீட் ரெடியாக இருக்குது. ஓகே. பட் மிச்சப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வழக்குகளில் இன்னும் எஃப்ஐஆரே போடப்படலை. ஆனால் இது எல்லாமே நீங்கள் எப்படி ஒரு ஆதாரங்களுடன் நம்ம வந்து கொடுத்துருக்கிறது பக்கா எவிடன்ஸோட. இப்போ திருநெல்வேலியில் வந்து எப்படி சட்டவிரோதமாக குவாரி வேலைகள் செஞ்சு லட்சக்கணக்கான கியூபிக் மீட்டர்கள் அவங்க வந்து வெட்டி எடுத்துருக்குறாங்க. இப்போ நீங்கள் இங்கே இப்போ ரீசெண்டாக வந்தது ராம்சார் லேண்டில் வந்து எப்படி பிரிகேட் நிறுவனத்துக்கு சட்டவிரோதமாக நீங்கள் ஒரு ராம்சார் நிலத்துக்குள்ளே எந்த அனுமதி கொடுக்கக்கூடாதுன்னு சட்டம். ஆனால் இது ராம்சாருக்கு பக்கத்தில் இருக்குன்னு என்விரான்மெண்டல் டிபார்ட்மெண்ட்டே பொய் சொல்லி அறிக்கை தாக்கல் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. மாறா சிஎம்டிஏவே அவங்க மேப்பையே ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த மேப்லேயே ரொம்ப கிளியராக ராம்சார் லேண்டுக்குள்ளேயே அது இருக்குது. அப்போ இவ்வளோ தெளிவாக இருக்கக்கூடிய ஒன்றுத்துக்கு இவங்க என்விரான்மெண்டல் அப்ரூவல் கொடுக்குறாங்க, சிஎம்டி அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்ரூவல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஊழலும் எப்படி நடந்திருக்கிறது அப்படிங்கிறது ஆதாரபூர்வமாக நம்ம ஒவ்வொன்றாக வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம். அப்படி அந்த மாதிரி ஊழல் வழக்குகள் மேலே முதல்ல நடவடிக்கை. ராஜகண்ணப்பன் அமைச்சராக இருந்தார் டிஎம்கேல. இங்கே ஜிஎஸ்டி ரோடில் எப்படி 4.25 ஏக்கர் லேண்டை வந்து அவர் ஆக்கிரமித்து வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது ஆதாரத்தோடு கொடுத்துருக்குறோம். அந்த லேண்டே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 500 கோடி ரூபா வேல்யூ ஏக்கர். நான் சொல்கிறது ஜிஎஸ்டி ரோட்டில் 4.25 ஏக்கர் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஆதாரப்பூர்வமாக நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறை கொடுத்து. ஸோ புது கவர்மெண்ட் இந்த அக்கௌண்டபிலிட்டியும் கொண்டு வருது. தவறு செய்த இந்த அமைச்சர்கள் மீதெல்லாம் இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்கேம் செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் அந்த பர்சன் டெண்டர் அத்தாரிட்டி வந்து அவர் வீட்டிலேருந்து வேலை செய்கிறார். அப்போது இதற்கான ஆதாரங்கள்லாம் கொடுத்துரு. இப்போ சிபிஐயில் ஹேண்ட் ஓவர் ஆயிருக்கு. இப்போ அவங்க வந்து இதன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். ஸோ இந்த அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வரது மூலமாக தான் மிச்சவங்களுக்கு பயம் வரும். நீங்கள் எதுவுமே கேஸ் போடல, எதுவுமே பண்ணலைன்னு வச்சுக்கோங்க. அப்போது ஊழல் செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு நம்ம என்ன தப்பு செஞ்சாலும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தான் அவங்க நினைப்பாங்க. ஸோ புது கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. தட் முன்னாடி நடந்த கரப்ஷன் இஸ் நாட் அக்செப்டபிள். நாங்கள் வந்து நீங்கள் கரப்ஷன் பண்ணீங்கன்னா நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிறத அவங்க காண்பிக்கணும். அப்போ தான் அது ஒரு டிட்டரண்ட்டாக ஒரு பயத்தை உருவாக்கும். இன்னொரு பக்கம் மேலே இருக்கக்கூடிய அமைச்சர்களும் முதலமைச்சரும் ரொம்ப ஸ்ட்ராங்கான வேர்டு தட் கரப்ஷனை வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோங்கிறது மேலேருந்து அந்த மெசேஜ் வந்து போக வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. ஆனால் இன்டர்னலாக வந்து அவங்க இன்டர்னலாக அது ஆக்ஷன்ஸி சிஸ்டமைஸ் பண்ணணும். அதை சிஸ்டமைஸ் பண்ணுறது தான் நான் சொன்னது. இந்த டெண்டரில் எண்ட் டு எண்ட் டெண்டர் கொண்டு வருது. இந்த மாதிரி முறைகள் எல்லாம் லஞ்சம் இல்லாமல் இருக்கணும்னு சேவை பெறும் உரிமை சட்டம் கொண்டு வரணும். ஒருத்தர் 15 நாளில் வாரிசு சான்றிதழ் கிடைக்கல. ஏன் கிடைக்கல? ஏன்னா லஞ்சம் எதிர்பார்க்குறாங்க. அப்போ லஞ்சம் எதிர்பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சு அவங்க சர்வீஸ் கிடைக்கலன்னா அவங்களால போய் புகார் சொல்ல முடியும். அந்த அதிகாரி மேலே புகார் சொல்கிறதுக்கான ஒரு வழிமுறை இருக்கணும். அந்த ஆணையம் வந்து புகார் சொன்ன வரையும் இவங்களையும் கூப்பிட்டு உடனடியாக அந்த வாரிசு சான்றிதழ் லஞ்சம் இல்லாமல் அவருக்கு வாங்கி கொடுக்கணும். டிலே பண்ண அதிகாரி மேலே துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வழி இருக்கணும். இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் இருந்தால் தான் நீங்கள் லஞ்சத்தை ஒழிக்க முடியும். அப்போது அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இப்போ கவர்னன்ஸ் நம்ம சொல்லலாம். ஆனால் கவர்னன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். பிளான் அப்ரூவலில் இன்னைக்கு எல்லாமே ஆன்லைன் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் டாக்குமெண்ட்லாம் ஆன்லைனில் ஏற்றினதுக்கப்புறம் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை காண்க நேரில் வான்னு கூப்பிட்றாங்க இல்லையா? அப்போ நேரில் போகும்போது லஞ்சம் கேட்குறாங்க. அப்போ இதை எப்படி ஸ்டாப் பண்ண போகிறீங்க? ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட் உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களால் நினச்சா வாங்க முடியும். பட்டா ரெவென்யூலேயே இருக்குது. நீங்கள் ஆன்லைன்லேயே பார்க்கலாம். நீங்கள் எதுக்கு கூப்பிடுறீங்க ஆளை இல்லையா? சைட் விசிட்னு போய் நீங்கள் ரோடு வித்தை பார்க்கணும், பிளாட் வித்தை பார்க்கணும். அதுக்கு எதுக்கு அந்த பர்சனை கூப்பிடணும்? நீங்களே போய் பார்த்துட்டு வரலாம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா. இல்லை சேட்டலைட் இமேஜரியில் பார்க்க முடியும். ரோடு வித் என்னங்கிறது கார்பரேஷன் கிட்டேயே இருக்குது. ஸோ நீங்கள் எண்ட் டு எண்ட் ஃபிசிக்கல் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டே இல்லாத அளவுக்கு நீங்கள் சிஸ்டமை உருவாக்கணும். அப்படி உருவாக்கினால்தான் உண்மையிலேயே லஞ்சமும் ஊழலும் போய். This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you.